4/11/2025 காலை 9 மணி வானிலை ஆய்வு அறிக்கை. மியான்மர் கடல் பகுதியில் நீடிக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் மேற்கு வடமேற்கு காற்று குவிதலை ஏற்படுத்துவதால் வரக்கூடிய நாட்களில் நம்ம நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். எந்த மாதிரியான மழை? பகல் முழுவதும் பெய்யக்கூடிய மழையா அப்படின்னா இல்லை, இது அப்படிப்பட்ட மழை கிடையாது. நமக்கு அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தற்போது கிடையாது. நமக்கு அந்த ஒரு புயல் ஒன்று போச்சுங்களா, அந்த புயல் போனதோட நமக்கான மழைகளையும் பார்த்தீங்கன்னா அது இழுத்துட்டு போயிடுச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வறண்ட நிலை தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த காற்றுத்தாழ்வு மியான்மர் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காற்றுத்தாழ்வு பகுதியால் நமக்கு காற்று குவிதல் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையிலிருந்து வருவதனால தமிழகத்தின் பெரும்பாலான பகுதியில் நம்ம மாலை இரவு மழை பொழிவுகளை எதிர்பார்க்கலாம். அதுவும் சாதாரணமான மழை பொழிவு தான். ஆனாலும் என்ன அப்படின்னா அதிகமான இடி மின்னல் இருக்கும். அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ சாதாரண மழை தான், பெருசாக வெப்பச்சலன மழை தான், பெருசாக பயப்படுத்த வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வெளியில் சுற்ற வேண்டாம். மரத்துக்கடியில் நிற்கிறதோ, மாடுகளை மரத்துக்கடியில் கட்டுறதோ, பொது இடங்களில் மழை பெய்யக்கூடிய தருவாயில் பொது இடங்கள் அப்படிங்கிறதுல வெட்ட வெளியில் நிற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதேமாதிரி மொபைல் ஃபோன்ஸையும் அந்த சமயத்தில் யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் இந்த மாலை இரவு வெப்பச்சலன இடி மழை எத்தனை நாட்களுக்கு அப்படின்னா இன்னைக்கு 4/11/2025 தொடங்கி 10/11/2025 வரைக்கும் இந்த மாலை இரவு இடிமலை பொழிவு அப்படி இருக்கும். ஸோ இப்போது இருக்கக்கூடிய 7ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா வடக்கு எல்லையோர மாவட்டங்கள், வட கடலோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அது வெப்பச்சலன மழை ரொம்ப நேரம் நீடித்து நின்று பெய்யாது. பெஞ்சதுன்னா ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம், அதிகபட்சமாக 45 நிமிடம் வரைக்கும் பெய்யலாம். அதை தாண்டி பெய்யறதுக்கு வாய்ப்பில்லை. 10ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு நிறைய நிகழ்வு வரக்கூடிய பட்சத்தில் அந்த மழைப்பொழிவு தீவிர மழைப்பொழிவு ஆகிறதும் காலையில் பெய்யறதும் இதெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும்போது தான் நமக்கு இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சில காற்றின் திசை மாறுபாடுகள் காரணமாக நமக்கு இந்த மழை அப்படின்றது கொஞ்சம் நல்லதாக தெரியுது. ஏன் அப்படின்னா அதிகமான வெயில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இந்த மழைப்பொழிவு அப்படின்றது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம்.